நாகராஜ சோழன் யூடியூபர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சனாதனத்தை பற்றி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருமையாக ஒரு கவிதை சொல்லியிருப்பார். அதை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். சின்ன தவறு இருந்தால் மன்னிக்கவும். உள்ளத்தில் அழியாத ஓவியமாய் நிலைத்துவிட்ட என் உயிரிழும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தேட கிடைக்காத தெல்லமுதாய் தேமுதரை கீத இசையாய் தேன்பாவும் தினைமாவும் இணைந்தது திரட்டாத சுயதர் விருந்தாய் திக்கட்டும் மக்களுக்கு திசை நாட்டும் நெடுவொழியாய் வாய்த்திட்டர் நற்பெயர் வாராத வந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்பட்டோ வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்ததை துளைப்போமா வஞ்சகர் வழியதனை வீழ்வோமா வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமையென எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கிறார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகிறார். அழகாக முடிச்செவித்தால் விழுவார் என்றோ என பாவேந்தர் கேட்டதை தான் நானும் கேட்கிறேன். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமே. இவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா சுண்ணாம்பா? ஹெங்கே போல் வடமொழியில் கவிதை இருந்த வால்மீகி வாசனெல்லாம் பிரம்மதேவனின் கால் பெற்ற பிள்ளைகளே. கம்பன் யார்? வள்ளுவர் யார்? ஒட்டை கூத்தூர் இளங்கோவடிகள் இவர்களெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையில் பிறந்தவர்கள் இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் இமயங்கள் 43 ஆண்டுகளாய் தான் பெற்ற சுதந்திரத்தை பகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? கிழித்து தைத்தது தான் என்ன இது? என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதை என கேட்க தோன்றுகிறதனா? பிறகு என்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் ஆமையாக முயலாக இருத்தல் நன்றா? 1000 அடி பள்ளத்தை வேண்டூரை கைதூக்கி கரை சேர்க்கும் நேரத்தில் இத்தனைக்கும் அவன் தலையில் பெரிய பாறை வெண்டை உருட்டிவிட உறுத்தல்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும். வணக்கம்.